வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம ஸ்க்ரீனில் பார்த்தோம்னா சூப்பரான ஒரு வீடியோ வந்து அப்படி மேக் பண்ணதை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். Kill them with your success. Life is very short, Namba. Bury them with your smile. Always be happy. உங்கள் மொபைலில் கைன்மாஸ்டர் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிவிட்டு கிரியேட் நேன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதில் தான் உங்களுக்கு எல்லா டெம்ப்ளேட்ஸ்லாம் உங்களுக்கு அப்லோட் பண்ணப்படும். ஸோ உங்களுக்கு ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போது 9:16 ரேஷியோ இருக்கும். அதை செலக்ட் பண்ணிட்டு கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் சைடு கீர் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கீழே எடிட்டிங் இருக்கும், எடிட்டிங்கில் ஃபில் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு இப்போ பேக்கில் வந்துடுங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு பேக்ரவுண்ட் இமேஜஸ் வந்து கொடுத்துருப்பேன். அந்த இமேஜை டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு அதோட இமேஜோட டைம் டியூரேஷனை நீங்கள் எத்தனை செகண்ட் வீடியோ மேக் பண்ண போகிறீங்களோ அத்தனை செகண்ட்ஸ்க்கு ட்ராக் பண்ணிவிட்டு இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு டெக்ஸ்ட் பிஎன்ஜினும் கொடுத்துருப்பேன். ஸோ அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு அப்படியே ரைட் சைடு ஸ்க்ரால் பண்ணுங்கள். பிளெண்டிங் வரும், அதில் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. இப்போ அப்படியே பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் ஸ்டேச்சுரேஷன் அதுக்கு ஃபுல்லாகவே இன்க்ரீஸ் பண்ணிட்டு இப்போ அந்த டெக்ஸ்ட் இமேஜை வந்து மேலே ஸ்க்ரீனில் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் கார்னரில் நான் எப்படி செட் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி கரெக்டாக வந்து செட் பண்ணிக்கோங்க. அந்த இமேஜோட டைம் டியூரேஷனும் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு ஃபயர் இமேஜின்னு வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த இமேஜை டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ ரைட் சைடே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராப்பிங் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு மாஸ்க்கை எனேபிள் பண்ணிக்கோங்க. கீழே ஃபெதர் இருக்கும். ஸோ அதை வந்து ஃபுல்லாகவே இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணுறதை விட ஒரு 40 இல்லைனா ஒரு 42 அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. ஸோ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஷார்ப்பாக வந்து ஒரு 40 இல்லைனா 42. ஸோ 40லே வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இப்போ கரெக்டாக வந்து ஸ்க்ரீனில் வந்து லைட்டாக அந்த மாதிரி ஜூம் பண்ணிக்கோங்க. நான் எப்படி ஜூம் பண்ணியிருக்கேன்றதை பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்தளவுக்கு அந்த இமேஜையும் இந்த ஃபயர் இமேஜை வந்து கரெக்டாக வந்து ஜூம் பண்ணிக்கோங்க. இப்போ ஜூம் பண்ணிட்டு இப்போ அந்த இமேஜோட டைம் டியூரேஷனும் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ மேலே அந்த டெக்ஸ்ட்டோடைய சைஸை வந்து லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணுறதுனாலையும் இன்க்ரீஸ் பண்ணிட்டு நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இப்போ டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் ஃபயர் எஃபெக்ட் வீடியோன்னு கொடுத்துருப்பேன். ஸோ அந்த ஃபஸ்ட்டு இந்த ஸ்க்ரீனில் இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரியான ஃபயர் எஃபெக்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிடுங்க. அப்படியே பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் இருக்கும், அதில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு எகைன் பேக்கில் வந்துட்டு அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணுங்கள். பிளெண்டிங் வரும், அதில் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. இப்போ லெஃப்ட் சைடு 3 டாட்டை கிளிக் பண்ணி சென்ட் டு பேக் கொடுத்துட்டிங்கன்னா அது உங்களுக்கு பேக்கில் போயிடும். இப்போ டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் எந்த ஃபோட்டோ வச்சு எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அந்த ஃபோட்டோவை இப்போ செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபோட்டோவை செலக்ட் பண்ண வாட்டி அந்த ரைட் சைடு கிராப்பிங் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி கரெக்டாக வந்து உங்களுக்கு அந்த ஸ்கொயர் சைஸ்க்கு இந்த மாதிரி கிராப் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஸ்கொயர் சைஸ்க்கு இந்த மாதிரி கிராப் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. எகைன் அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு கிராப்பிங் ஆப்ஷன் போய்ட்டு மாஸ்க்கை எனேபிள் பண்ணிக்கோங்க. ஃபெதர்னு இருக்கும். ஸோ அதை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஃபெதர் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களோட ஃபோட்டோஸ் வந்து அதில் வந்து கரெக்டாக வந்து செட் பண்ண முடியும் நம்ம. இப்போ எகைன் அப்படியே பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு உங்களோட ஃபோட்டோஸ்க்கு எந்த அளவுக்கு ஸ்டேச்சுரேஷன் கான்ட்ராஸ்ட் இதெல்லாம் தேவையோ அந்தளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ உங்கள் ஃபோட்டோஸை கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஃபயர் இமேஜ் வந்து நம்ம ஒன்று ஆட் பண்ணியிருப்போம் ஒரு இமேஜ். ஸோ அந்த இமேஜில் கரெக்டாக வந்து உங்களோட ஃபோட்டோஸ் வந்து ஃப்ரேம் செட் ஆகணும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக பார்த்தீங்கன்னா இப்போ லைட்டாக மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ அந்த இமேஜோட டைம் டியூரேஷனும் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ எகைன் வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு ஃபயர் எஃபெக்ட் வீடியோ வந்து இன்னொன்று கொடுத்துருப்பேன். ஸோ க்ரீன் ஸ்க்ரீனில் இருக்கிற மாதிரியான ஃபயர் எஃபெக்ட்டு. ஸோ இதையும் செலக்ட் பண்ணிட்டு அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிடுங்க. அப்படியே பேக்கில் வந்துட்டு அந்த வீடியோவை இப்படி ரொட்டேட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி ரொட்டேட் பண்ணிட்டு ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். குரோமோகேன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த க்ரீன் மட்டும் ரிமூவ் ஆகிருக்கும். இப்போ ரைட் சைடு கீழே 50ல் இருக்கும் ஒரு செட்டிங்கு, அதை மட்டும் ஒரு 60 இல்லைனா ஒரு 55க்கு மேலே கொடுத்துட்டு அப்படியே பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு அதுக்கு ஸ்டேச்சுரேஷனை லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 60ல் கொடுத்துட்டு இப்போ அந்த ஃபயர் எஃபெக்டை லைட்டாக ஜூம் பண்ணிவிட்டு இதை வந்து இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி இந்த மாதிரி செட் பண்ணிவிடுங்க. செட் பண்ணிட்டு லைட்டாக மூவ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு ஃபயர்ஸ் வந்து ஷோ ஆகும். இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. இப்போ கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஃபோட்டோவுக்கு கீழே கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும். ஸோ அந்த இடத்துல டெக்ஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு டெக்ஸ்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் என்ன டெக்ஸ்ட் பண்ணலான்னு நினைக்கிறீங்களோ அதை டெக்ஸ்ட் பண்ணிக்கோங்க.
இப்போ நான் வந்து தனுஷ்க்கு வந்து எடிட் பண்ணுறதுனால நான் நேமை பார்த்திங்க அப்படின்னா தனுஷ்னு டைப் பண்ணிவிட்டு இதை வந்து இப்போ கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் நான் எப்படி செட் பண்ணியிருக்கேன்னு. ஸோ இந்த மாதிரி செட் பண்ணிக்கிறேன். ரைட் சைடே ஓவரால் அனிமேஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு அதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா டிராஃப்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அது அனிமேஷனில் ஷோ ஆகும். இப்போ அந்த டெக்ஸ்டுடைய டைம் டியூரேஷனும் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ எகைன் வீடியோவோட ஃபஸ்ட்டு கொண்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு லைட் எஃபெக்ட் வீடியோவும் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த வீடியோவை டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிடுங்க. இப்போ அந்த வீடியோவை அப்படியே ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ரொட்டேட் பண்ணிட்டு அதை வந்து ஸ்க்ரீன் ஃபுல்லாக அந்த மாதிரி ட்ராக் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்க்ரீன் ஃபுல்லாக அந்த மாதிரி ட்ராக் பண்ணிட்டு அப்படியே பேக்கில் வந்துட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள், பிளண்டிங் வரும், அதில் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு இப்போ லைட்டாக மூவ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வீடியோ வந்து ஃபுல்லாகவே நம்ம கம்ப்ளீட்டாக மேக் பண்ணிட்டோம். இப்போ நம்ம சாங்ஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் யூஸ் பண்ணுற சாங்கோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வீடியோவாக கொடுத்துருப்பேன். வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக எடுக்கணும்னா அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள், எக்ஸ்ட்ரா ஆடியோன்னு இருக்கும், அதை கொடுத்துட்டிங்கன்னா வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக வந்துடும். இப்போ அந்த வீடியோவை லெஃப்ட் சைடு டெலீட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி டெலீட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோவை ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நான் சொன்ன ஸ்டெப்ஸ் எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோவை ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து சூப்பராகவே கரெக்டாக வந்து நம்ம லவ் ஃபீலிங் வந்து மேக் பண்ணியாச்சு. வீடியோவில் டவுட்ஸ் இருந்தால் வீடியோவை ரிவைண்ட் பண்ணி பார்த்து எடிட் பண்ணுங்கள். இப்போ வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும்.